நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். சவுதி அரேபியால நான் நர்ஸா வந்து ஜூன் 15 ஜாயின் பண்ணேன். ரொம்ப சேடான நியூஸ், ரொம்ப மனசுக்கு வருத்தமான நியூஸ் தான் இப்ப வந்து என்னோட மனசுல உள்ளத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு சேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஸோ எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். ஓகே, இந்த விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குமே வந்து வேணும். ஸோ அதனாலதான் இந்த நான் வீடியோ போடுறேன். மனசு கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த வீடியோ நான் போடுறேன். போன வாரம் வந்து சவுதி அரேபியால ஜெத்தா, ஓகே, ஜெத்தால என் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஏன் எனக்கு தெரியும், தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதுல இருக்காங்க, தெரிஞ்சவங்களும் அதுல இருக்காங்க. சவுதி அரேபியால ஜெத்தால அல்லபெரு அண்டலூசியாங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. ஃபைரியா ஷாப்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைரியா ஷாப்னா கம்மி, எப்படின்னா 6 ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 120 ரூபாய் வரும். அந்த கம்மி பணத்துக்கு நம்ம வாங்கி செலவு பண்ணிட்டு மற்ற பணத்தை நம்ம வீட்டுக்கு அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி ஃபைரியா ஷாப்புக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு ரோட கிராஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 6 பேர் வந்து போயிருக்காங்க. ஓகே, ரோட கிராஸ் பண்ண ஹைவேல பாத்தீங்கன்னா, ஹைவே எவ்வளோனா 120 ஸ்பீடுல போகுமா ஹைவேல கிராஸே பண்ணக்கூடாதா. சப்போஸ் கிராஸ் பண்ணாலும் பண்ணக்கூடாதான், கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு பிள்ளைங்க, 6 பிள்ளைங்களும் கிராஸ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் பண்ணப்ப என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் யார் வந்து ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு தெரியல. வந்த கார் ஃபாஸ்டா வந்திருக்கு, நல்லா ஆக்சிடென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனவங்க ரொம்ப தூரமா கொண்டு போய் விழுந்திருக்காங்க. அந்த நேரத்துல விழுந்தப்ப அவங்களுக்கு என்னவுமே கான்செப்ட். இப்ப வந்து தேர்ட் ஆக்சிடென்ட் ஆனவங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஹெமட்டோமா, பெட் ரெஸ்ட், நார்மல், அவங்க ஓகே தான், டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து டெத்துங்க. எவ்வளோ ஒரு டெத்து. எனக்கு எங்களோட கம்பெனி, நான் ஸ்ராக்கோ கம்பெனி, என்னோட கம்பெனி பசங்க ஒரு 6 பேர்ல ஒரு 3 பேர் நமக்கு தெரியும். அந்த 3 பேர் போனதுல ஒரு ஆளு இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு சோகமான விஷயம். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க, எங்க வேணாலும் போங்க, ஆனா வந்து சேஃபா போங்க. ஓகே, சேஃபா போகணும்னா ஏங்க ஹைவேங்க, அது நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்காங்க, நான் அவங்கள்ட்டலாம் கேட்குறப்ப அது வந்து 120 கிலோமீட்டர், அது சவுதிலாம் போனாக்கா 200 கிலோமீட்டர் போடுவாங்க. அவங்களுக்கு ஃபைன் அடிச்சாலும் பணம் கட்டுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இவங்களை யார் ஹைவேல போய் கிராஸ் பண்ண சொன்னா? நான் அந்த பசங்கிட்ட கேட்டேன், எப்படி வந்து ஹைவேல கிராஸ் பண்ணீங்க, எப்ப அந்த வண்டி எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. அப்பனா பாத்துக்கோங்க, தெரியல அப்படின்னா அது எவ்வளவு ஃபாஸ்டா வந்திருக்கும். இப்படி செய்யறதுக்குள்ளேயே ஒரு 1 மினிட்ல 1 கிலோமீட்டர் தூரம் ரைஸ் ஆகுமா. அப்ப வந்து அவங்க பிரேக் போட்டாலுமே வந்து ரொம்ப தூரம் தான் போய் நிக்குமா. சோ ஆனா ஆக்சிடென்ட் பண்ணவங்க போயிட்டாங்க, நிக்கவே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு கேரளா ஃபேமிலி ஃபைரியா ஷாப்புக்கு போயிட்டு வந்தவங்க அங்க நின்று, ஏன்னா யாருமே தூக்க விடலையா. நம்ம ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆனா எல்லாரும் கூட்டா போய் ஹெல்ப் பண்ணுவோம், அது வந்து நம்ம ஊர் மனிதாபிமானம், நம்ம ஊர்ல ஒரு ரூல்ஸ். பட் இங்க அப்படி கிடையாது. யாருக்கு நீங்க போய் தூக்குனாலும் அவங்க தான் வந்து என்கொயரிக்கு போகணுமா. சோ அதனால யாரையுமே இந்த பிள்ளைங்க தூக்க போறாங்களா அழுதுகிட்டு வேணான்ட்டாங்களாம். சோ அதுக்கப்புறம் அந்த கேரளா ஃபேமிலி போலீஸ்க்கு போன் பண்ணி, ஆம்புலன்ஸ் போன் பண்ணி எல்லாரும் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் ரோட்லயே இருக்காங்களா. ஒரு லைஃப் சேவிங் தெரியும் தானே, நான் நர்ஸா இருக்கிறதுல அந்த ஒரு செகண்ட் லைஃப் சேவிங். ஆனா அந்த லைஃப் சேவிங்கே வந்து அந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்க முடியல. கொடுத்துருந்தா எவ்வளவு நேரம் காப்பாத்திருக்கலாம். ஏன்னா 45 மினிட்ஸ் ரோட்ல இருந்திருந்தா என்ன ஆகும். சோ கோமாக்கு GCS 3 பீப்புள் டைலட்டடு கோமாக்கு போயிட்டாங்க. போன வாரம் வியாழக்கிழமை ஆக்சிடென்ட் ஆச்சு. நேற்று தான் வந்து அபிஷியலா எல்லாருமே வந்து டெத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு வந்து நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு கனவோட நம்ம அங்க வந்திருப்போம். அந்த பொண்ணு வந்து எங்கேஜ் பண்ணிருக்காங்களா, எங்கேஜ் நடந்திருக்கு, கல்யாணம் பண்ணல. இன்னொரு பொண்ணுக்கு வந்து 7 வயசுல குழந்தை இருக்கான், வயிற்றுல வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, லேப்ராட்டமி, லிவர் பேக் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னொரு பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க, நல்லா இருக்காங்க. பட் 3 பேரும் இன்னும் நல்லா இருக்காங்க. இதுல இப்ப என்ன நம்ம ப்ரே பண்ணணும் அப்படின்னா,
அந்த பொண்ணோட பாடி வந்து குயிக்கா வந்து அவங்க வீட்டுக்கு போய் சேரணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கனவோட அந்த பொண்ணு அனுப்பியிருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலி எவ்வளவு கனவோட அனுப்பியிருப்பாங்க. அவங்க கல்யாணம் நடந்திருக்கலாம், கல்யாணத்துக்காக அனுப்பியிருக்கலாம், ஜுவல்ஸுக்காக அனுப்பியிருக்கலாம், இல்ல ஃபாரின் நம்மளோட கனவா இருந்திருக்கலாம். இப்ப நானும் 35 வயசு இந்த வயசுல நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், என்னுடைய பையனை நல்லா படிக்க வைக்கணும், அவனுக்கு ஒரு வெல் செட்டில்டா அவனை ஆக்கணும். அதுதான் நம்மளோட ஊர்ல மணி கம்மியா இருந்தா நம்ம இங்க வந்திருக்கோம். இங்க வந்த இடத்துல கவனக்குறைவா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணினாலும் நம்ம லைஃபுக்கே ஆபத்து. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. தயவு செய்து சவுதி அரேபியால இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்தாலும் இந்தியால இருந்தாலும் எல்லாரும் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஹைவேல எந்த வேவாவே இருக்கட்டுமே கிராஸ் பண்ணாதீங்க. சின்ன ரோட்ல கிராஸ் பண்ணலாமா, அந்த பெரிய ரோட்ல ஃபாஸ்டா தான் வருவாங்களாம், கேள்வியே கிடையாதான். நம்ம மேலதான் 100% தப்பு அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறப்ப பசங்கள்ட்டலாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சவுதியில, அவங்க கார் ஓட்டுவாங்களே, அவங்ககிட்ட கேட்கிறப்ப டிரைவர்லாம் கேட்கிறப்ப ஹைவேல 100 ஸ்பீட்ல 130 ஸ்பீட்ல போகும், ஸோ நீங்க வந்து போகக்கூடாது, அங்க வந்து கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாருமே ஹைவேல கிராஸ் பண்ணாதீங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், கவனமா போங்க. போற நீங்க அட்ரஸ்லாம் எழுதி வச்சுட்டு போங்க. 6 பேர் போனதுனால போயிட்டு, இதுவே சிங்கிளா போயிருந்தா யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது. நான் ஒரு பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் போயிட்டே இருந்திருக்காரு, 1 மாசம் கழிச்சுதான் அவரோட டெத்தே தெரிஞ்சிருக்கு. சோ அதனால அட்ரஸ், சவுதியில உள்ள நம்பர், முக்கியமான நம்பர் பிளஸ் உங்க தமிழ்நாட்டு நம்பர், இதையெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு எங்க வேணாலும் கிளம்புங்க. இந்த ஊர்ல நம்ம மட்டும்தான் இருப்போம், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அந்த பொண்ணுக்கு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு சங்கம் பிளஸ் கேரளா சங்கம் இவங்கெல்லாம் இருக்காங்க. நான் ஒரு நர்சிங் அசோசியேஷன் குரூப்ல இருக்கேன் ஜெத்தால, அவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டாங்க, அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவங்க எல்லாம் சேர்ந்து குயிக்கா அந்த பாடியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும். அவங்களால முடிஞ்ச ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்கணும். பிளஸ் இன்சூரன்ஸ் நாங்க எடுத்திருக்கோம், எங்க கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. டெத் ஆனா 10 lakhs வந்து நமக்கு வரும். ஸோ அதையெல்லாம் என்கொயரி அவங்க கரெக்டா பண்ணி அதெல்லாம் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கும் அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் எம்பசி இருக்காங்க, நம்ம சவுதி ஜெத்தால இந்தியன் எம்பசி இருக்கு. ஸோ இந்தியன் எம்பசியில் உள்ளவங்களும் நமக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஸோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து நன்றி. நம்ம ஊர்ல சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, பட் இந்த ஊர்ல நம்ம வெளிநாட்டுல வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்களா இருக்கிறோம். ஸோ இந்திய மக்களுக்கு நீங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். சீக்கிரமா எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து குயிக்கா ப்ராசஸ் பண்ணி அந்த பாடியை வந்து அந்த பொண்ணோட மூஞ்சியை வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க பார்க்கணும். கவலைப்படாதீங்க, ஏன்னா எப்ப இந்த நிமிஷம் நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது, அதுதான் உண்மை. சோ எல்லாரையும் அன்பா இருங்க, பாசமா இருங்க. ஒரு நல்ல வார்த்தை 4 வார்த்தை நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. யாரையும் புன்முகத்தோ சிரிச்ச முகத்தோட பேசுங்க, கோபமா யார்ட்டையும் பேசாதீங்க. பாத்தீங்களா, ஒரு செகண்ட்ல வாழ்க்கை வந்து போயிட்டு நீ யாரு நான் யாரு, நீ பணக்காரன் நான் பணக்காரன், போட்டி பொறாமையான வாழ்க்கையில ஒரு செகண்ட்ல உயிர் விலை மதிப்பே உயிருக்கு கொடுக்க முடியாது. சோ பாசமா இருங்க, இதை ஒண்ணுதான் சொல்லுவேன். எல்லாரோடையும் பாசமா இருங்க, சேஃபா இருங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான சுச்சுவேஷன். சோ இந்த சுச்சுவேஷன்ல எங்கேயுமே கவனமா போங்க, கேர்ஃபுல்லா போங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அவங்களோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து ப்ரே பண்ணுங்க. அவங்க ஃபேமிலி இழந்ததை யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது, இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ப்ரே பண்ணுவோம். ஓகே, பை பை.